திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இது பரந்தூர் விமான நிலையம்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதற்கு எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா அது பசுமை விமான நிலையம்ட்டாங்க. 8 வழி சாலைக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இது 8 வழி சாலையில் இப்போ பசுமை வழி சாலைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாக தான் இது இருக்குது. இந்த அரசை எதிர்த்து பேச வேண்டிய ஜனநாயக சக்திகள் எல்லாமே கூட்டணியில் இருக்கிறதுனால வாய்க்கு பூட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பூட்டை உடைக்கிற ஒரு சாவியாக வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அவருடைய கட்சியுடைய கூட்டத்துக்கு அவர் போல மக்களுடைய பிரச்சனை 2 வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனை. இந்த திராணி இல்லாத இந்த திமுக அரசு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒன்னொன்னா இப்போ வராரு. நீட்டில் நீங்கள் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை மூலமாக வந்து கொடுத்துட்டாரு. அடுத்து இந்த பரந்தூர் மக்களுக்கும் அவங்க கொடுத்த பொய் வாக்குறுதியை உடைக்கிறதுக்கு இங்கே போயிருக்காரு. அடுத்தடுத்து இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எதெல்லாம் செய்யலையோ அது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக போக போகிறார். ஆசிரியர்கள் போராட்டம் நடக்கும், செவிலியர்கள் போராட்டம் நடக்கும், அடுத்து வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் போராட்டம் நடக்கும், சாம்சங் பிரச்சனை இன்னும் தீரல அதுவும் போராட்டம் நடக்கும். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் நடக்காத போராட்டங்கள் அடுத்த 1 வருடத்தில் நடக்கும். பிரம்மாண்டமாக நடக்கும். அதுவும் விஜயண்ணா தலைமையில் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, வரலாறு காணாத போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்க போது திமுக அரசை எதிர்த்து இந்த ஒரு வருஷத்தில் நடக்க போகுது. டிவிகே சார்பில் நடக்கும். எந்த போராட்டங்கள் நடந்தாலும் அங்கே டிவிக்கு ஆதரவாக நிற்கும்.